இப்போ விஜய் வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து கூத்தாடின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து பேசுகிறாரு. விஜய் நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ கூத்தாடின்னு சொன்னார்னா அப்போ அவங்க சிக்கல் தானே ஆகும். இப்போ விஜய் நேருக்கு நேர் சொல்கிறாரு வச்சுங்க, விஜய் நேராக வராரு, ஆளூர் ஷானவாஸ் வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ அந்த இடத்துல வந்து கிளாஷ் ஆகும்ல. அது ஊடகத்தை பேசும்போது அது வந்து தணிக்கப்படுது. அது ஓகே, அதை வந்து அது கடந்து போயிடுறாங்க, அவ்வளோதான். அதே மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, மேடையோடு போயிடணும். மீடியாவில் பேசினா மீடியாவோட போயிடணும். நான் வந்து பார்க்குறியா, நீ பார்க்குறியா, நான் பார்க்குறியான்னு சொன்னால் இப்படி தான் வழக்கு வரும். உண்மைதான் சார். ரவீந்திரன் சொல்லிட்டு ஒரு ஃபேட்மேன் இருக்கிறாரு. அவர் ஆமாம், உங்களுக்கு தெரியல, ஃபேட்மேன் நான் சொல்லக்கூடாது, பட் நான் உரிமைகளி பண்ணல. அவர் தன்னை அப்படி தான் அவர் என்கிட்ட வந்து அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு கேட்டால் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னார். நான் உங்களை நேரில் பார்த்தா உங்களை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் வருத்தமே இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியல, செருப்பால் அடிக்கிறதுல ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. நிறைய பேர் தெரியாது, தெரிஞ்சவங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேணா செருப்பால் அடித்தா யார் செருப்பால் அடிக்கிறானோ அவன் அழிஞ்சு போயிடுவான். செருப்படி யார் வாங்குறான்னா அவன் வந்து உயர்ந்து போயிட்டே இருப்பான். இப்போ பாருங்கள், இப்போ இதை எடுத்துங்க, செருப்பை வந்து அடி வாங்கினது ஏர்போர்ட் மூர்த்தி. இவர் வந்து கத்தியில் கூட அவங்கள கிழிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பேர் பேருமே இன்னும் கூட யாருக்கும் பதிவு ஆகலை. ஏர்போர்ட் மூர்த்தி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்ச முகமாயிட்டார்.